அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். பசியாரலாம் வாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பசியாரலாம் வாங்க சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இறாலும் சௌசௌ காயும் போட்டு கிரேவி வைக்க போகிறோம். நம்ம எப்போவும் இறால் பிரட்டியிருப்போம், தொக்கு வச்சுருப்போம். கிரேவி இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு கடாயில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கங்க. உங்களுக்கு கிரேவி நிறையா வேணும்னா 10 போட்டுக்கோங்க, இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய் குறைச்சி போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். நல்லா வறுத்தவனை அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 ஸ்பூனு முழு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அது 2 ஸ்பூன் போட்டுருவோம். அதையும் வறுத்துக்குருவோம். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா இல்லைண்டா நீங்கள் முந்திரி போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்குருவோம். கசகசா இப்போ போடாதீங்க, கருகிடும். கடைசியில் நம்ம இறக்க போகிற டைமில் போட்டுக்குருவோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்குருவோம். நீங்கள் கிரேவி கொஞ்சம் நிறையா வேணுண்டா இந்த அளவு போடுங்க, இல்லைண்டா அளவு கொஞ்சம் குறைச்சிக்கணும். மற்ற மசாலா குறைக்காதீங்க, தனியாவும் மிளகா மட்டும் குறைங்க. இப்போ இது நல்லா வறுத்துட்டோம். இதை எடுத்துக்கிடுவோம். இப்போ மறுபடியும் வானொலி அடுப்பில் கடாயை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சவனை நம்ம இஞ்சி, ஒரு சிறிதளவு இஞ்சி, வெள்ளைப்பூடு போட்டு எண்ணெயில் வறுத்துக்கிட்டு கிரேவிக்கு தேவையான தேங்காய் போட்டு அதையும் வறுத்துக்கிடுவோம். எண்ணெயில் கொஞ்சம் பொரியட்டும். இஞ்சியும் வெள்ளைப்பூடும் தேங்காயும் பொரிஞ்சவுடனே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து கிளறிக்கிடுவோம். நீங்கள் சாம்பார் வெங்காயம் கூட போடலாம். சாம்பார் வெங்காயம் போட்டால் எந்த ஒரு சமையலுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கிடைக்கும், உடம்புக்கும் நல்லது. வெங்காயம் செவந்தவுடனே 2 தக்காளி போட்டுக்கிடுவோம். 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். எல்லாம் தக்காளி வெங்காயம் வதங்கின போது கொஞ்சம் உப்பு தூவி விட்டுக்குருவோம். உப்பு தூவி விட்டால் சீக்கிரம் கொஞ்சம் வதங்கிடும். நல்லா வதங்கின பிறகு இந்த மசாலாவை நம்ம ஆற வச்சு எடுத்து அரைச்சிக்கிடுவோம். ரெண்டையும் ஆற வச்சு நம்ம எடுத்து அரைச்சிக்கிடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க, தேவைக்கேற்ப. நீங்கள் இன்னும் நிறையா ஊற்றுறா இருந்தால் ஊற்றிக்கங்க, இல்லை குறைக்கிறா இருந்தால் குறைச்சிக்கங்க. தேங்காய் எண்ணெயை நல்லெண்ணெயை ஊற்றிக்கங்க. அது நல்லா சூடானவுடனே பெருஞ்சோம்பு போடுவோம். பெருஞ்சோம்பு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும், கொஞ்சம் ஜீரண சக்தியும் கிடைக்கும். பெருஞ்சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சவனை நம்ம கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை பொரிஞ்சவனை வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்துலேயே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் போட்டு வதக்கிக்கிடுவோம். அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினவுடனே இஞ்சி பூண்டுலாம் இதில் போட வேணாம், ஏன்னா நம்ம வதக்கியிருக்கோம், அரைக்கிற மசாலாவிலேயே வதக்கியிருக்கோம். இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம். அது பச்சை வாடை போகட்டும். நீங்கள் வேணுண்டா 2ஆக கீறி போட்டுக்கங்க, நான் முழுசாக போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போனதும் இந்த கிரேவி நம்ம சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், இட்லி தோசை அதுக்கும் சாப்பிட்லாம், பூரிக்கும் சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இப்போ
நல்லா செவந்துருச்சு வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சிறிதளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கிருவோம். பெருங்காயத்தூள் போட்டு வேணுண்டா போடுங்க, வேணாண்டா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஆனத்துக்கு தேவையான கிரேவிக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிருவோம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இந்த சௌசௌ காயை கட் பண்ணி வச்சுருக்கோம். நீளமாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சௌசௌ போட்டுக்கிருவோம். இது பெங்களூர் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது சிலருக்கு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்படி நீங்கள் சமைச்சிங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது. சௌசௌ காய் ஒரு காய்கறிலையும் நிறைய சத்துக்கள் ஒரு சத்துக்கள் இருக்குது. அந்த எல்லா சத்துமே நம்மளுக்கு உடம்புக்கு தேவைப்படுது. அதனால் இந்த சௌசௌவும் சாப்பிடுங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் அரை வேக்காடு வேகட்டும். மூடி போட்டு வச்சு ஒரு அரை வேக்காடு வேக வைங்க. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. அரை வேக்காடு கொஞ்சம் கூட வெந்தால் கூட பரவாயில்ல. அந்த காயிலேயே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க இறாலை எடுத்து போட்டுக்கிருவோம். சௌசௌ பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இறாலை போடுங்க. இறாலை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த கிரேவி நம்ம எல்லா சாப்பாட்டுக்குமே நம்ம சாப்பிட்லாம். ரைஸுக்கு சாப்பிட்லாம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். கொஞ்சம் புதினா மல்லி போட்டு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு ஒரு நிமிஷமாவது நல்லா வதக்கிக்கங்க. இந்த எண்ணெயிலேயே வதங்கினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஊற்றிடுவோம். தக்காளி வெங்காயம் வதங்கி மிளகா மல்லிலாம் வதக்கணும்ல, அதை அரைச்சி வச்சு ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. எங்களுக்கு கிரேவி கொஞ்சம் கூட நிறையா வேணுண்டு நாங்கள் தண்ணி கூட ஊற்றிருக்கோம். நீங்கள் தண்ணி அளவு குறைக்கிறதா இருந்தால் குறைச்சிக்கோங்க. மசாலாவும் இந்த அளவுக்கு கிரேவி நிறைய வேணாண்டா மசாலாவும் 1 ஸ்பூன் மல்லி 2 மிளகா மட்டும் குறைச்சிக்கோங்க. தண்ணியோட அளவும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா தண்ணியை ஊற்றி மசாலா ஊற்றி கிளறி விட்டுட்டோம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்தோடனே பாருங்கள், கிரேவி ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்கு. உப்போடைய அளவு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காயில் தான் போட்டிருக்கோம். தக்காளி வெங்காயத்தில் போட்டோம், அப்புறம் போடலை. அதனால் இப்போ உப்பு பார்த்து இப்போ இந்த நேரத்துலையே நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவைண்டா போட்டுக்கோங்க. உப்பு வேணாண்டா அப்படியே வெந்துருச்சான்னு பாருங்கள். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வேகலைண்டா மூடி வச்சு மூடியை திறந்து பாருங்கள். நல்லா நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரட்டும். இப்படி சமைச்சு கொடுத்தீங்கண்டா இந்த சௌசௌ காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் வறுப்போம், இறால் வறுப்போம், இல்லை தொக்கு வைப்போம், அதுதான் செய்வோம். நீங்கள் இப்படி ஒரு நேரம் கிரேவி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே நம்ம புதினா கொஞ்சோண்டு தூவி விட்டு, புதினா மல்லியை தூவி விட்டு சற்று நேரம் சிம்மில் போட்டோம்னா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி ரெடி ஆயிருச்சு. பசியாரெல்லாம் வாங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.